ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ப்ரெஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இகாமர்ஸ் வெப்சைட்ல எப்படி ஒரு சேல்ஸ் கவுண்ட் ஒன்று ஆட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் கவுண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஷாப் பேஜ்ல நம்ம சேல்ஸ் கவுண்ட் ஆட் பண்ணலாம். பிளஸ் நம்ம சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ்லயும் சேல்ஸ் கவுண்ட் ஆட் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எப்படிலாம் நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் கவுண்ட்ல கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ண போற பிளகின்ஸ் எல்லாமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சர்ச் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். இதை நீங்க செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எல்லா பிளகினுமே உங்களுக்கு வேணும், எல்லா தீம்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி கூட நீங்க ஃபுல் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்க்குமே உங்களுக்கு 1 இயர் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். டியூரேஷன் டேட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1 மந்த் தான் வேணும், நீங்க பேசிக் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எது கன்வென்ட்டா இருக்குமோ நீங்க அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பேசிக் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே ஆக்சஸ் கிடைச்சிடும். 30 டேஸ்க்கு நீங்க அன்லிமிடெட் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்க்குமே உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் போயிடலாம். இப்போ நம்ம பிளகின் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் இப்போ வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துட்டோம். நான் ஆல்ரெடி பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து கவுண்டர் டைம்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ் காமிக்குது. சப்போஸ் நீங்க பிளகின் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ஜெனரல் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. தென் நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் அது பேசிக் ப்ரொசீஜருங்கிறதுனால தான் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணல. டேரக்டா நான் கண்டென்ட் குள்ள போயிடுறேன். இப்போ நீங்க கவுண்டர் டைமர் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் சிஎஸ்எஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்க சிஎஸ்எஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம கவுண்டர் டைமர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டைமர்ல ஜென்ரலா நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தீபாவளி சேல்னா இப்போ ஒரு 10 to 5 டேஸ் நீங்க ஒரு சேல் ஆஃபர் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த டைமிங் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்க டேட் அண்ட் டைம் மட்டும் செட் பண்ணிட்டு நீங்க அதை ஷார்ட் கோட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் தீபாவளி சேல்னு கொடுக்குறேன். ஓகே, டேட் கூட சேமா இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. நான் டூ டேட் மட்டும் நான் 1 மந்த்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் டைம் செட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். உங்களுக்கு கவுண்டவுன் ரீஸ்டார்ட் வந்து எத்தனை டேஸ்ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஸோ நான் 7 டேஸே இருக்கு, ஓகே தான் எனக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷார்ட் கோட் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அது கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கண்டென்ட்லாம் கஸ்டமைஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலான ஒரு டைமிங் தான் ஓடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலராக 1 மந்த் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே செப்பரேட்டாக நீங்கள் கவுண்டவுன் கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்குள்ள ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நான் பேக்கெண்ட் போய்க்கிறேன். இந்த ஷார்ட் கோட் நீங்க எந்த பேஜ்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கார்ட் பேஜ்ல யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஹோம் பேஜ்ல கூட யூஸ் பண்ணலாம். எலிமெண்டரி பேஜ் பில்டர் ஆகட்டும், WP பேக்கரி பேஜ் பில்டர் ஆகட்டும், எல்லா பேஜ் பில்டருக்குமே இது சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்க எது யூஸ் பண்ணாலுமே தாராளமா இது யூஸ் பண்ணலாம். நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டவுன் செட்டிங்ஸ் போயிடலாம்.
எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேல் ப்ரைஸாக நான் ஒரு 100 கொடுக்குறேன். அதுக்கான டேஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு 5 to 7 டேஸ்ங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு கவுண்டர் ரீஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 டேஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் வேணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கும்போது புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ நம்ம கோல் வந்து நம்ம ஒரு 60 ப்ராடக்ட் நான் செட் பண்ணுறேன். 60 ப்ராடக்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரெகுலர் ப்ரைஸ் வந்துடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் குவான்டிட்டியாக நான் ஒரு 4 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சேல் குவான்டிட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கொடுக்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இதான் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை. நமக்கு மெயினானது என்னன்னா நம்ம டேட் செலக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம எத்தனை கோல் செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ அதுக்காக நான் இதை விட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேல் குவான்டிட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 20 கொடுத்தோம்னா 20 ப்ராடக்ட்டையும் நம்ம இப்போ சேல் பண்ண போகிறது இல்லை. இது ஜென்ரலான ஆப்ஷன் தான். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு ஆர்டர் ப்ரைஸ் நம்ம வந்து 125 இல்லாமல் நமக்கு சேலாக நான் 100 மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதோட டைம் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ டிஃபால்ட்டாக நம்ம 4 ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்ம 60 ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் இந்த ஆஃபரில். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கு. ப்ராக்ரஸ் பார் உங்களுக்கு வேணும்னா நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம், வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. சப்போஸ் இது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேல் நடக்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் டிக்ரீஸ் ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் சேல்ஸ் கவுண்டர் ஆப்ஷன் போய்க்கிறேன். இதில் டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் டைட்டில் நீங்கள் மாற்றலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டோட அந்த லிஸ்ட் சைஸ் எப்படி இருக்கணும், மொபைலுக்கு என்ன வியூவில் இருக்கணும், என்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் வேணுமோ அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே டைப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ஷன்ஸில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பொசிஷன் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரிவியூ எல்லாமே உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டைம் ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் லே அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் நான் நம்ம தீமோட கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தெரியும். ஆனால் நான் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் எப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுக்காக நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WooCommerce ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பொசிஷன் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கவுண்டர் டைம் வந்து ஆஃப்டர் ப்ரைஸ் கீழே இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஃபோர் கார்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிக்கி ஆப்ஷன்ஸ் வேணுமாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டிக்கி ஸ்டைலில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ அது வேணான்னு நீங்கள் அதை டிசபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் கவுண்டர் டைமர் வந்து உங்களுக்கு ஷாப் பேஜில் வேணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை உங்களுக்கு எனபிள் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து ஆஃப்டர் ப்ரைஸுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பிஃபோர் கார்ட் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு டீட்டெயில் ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு 60 ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் 4 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் ஆகிருக்குங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிளுக்கு பர்சன்டேஜில் உங்களுக்கு காமிக்கணும், நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பர்சன்டேஜில் ஷோ பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இன்க்ரீஸில் இருக்குது, நான் டிக்ரீஸ் கொடுத்துக்கிறேன். அதோட ப்ரிவியூஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், நமக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி ப்ரிவியூ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட் மேலே நமக்கு இந்த டைமிங் உங்களுக்கு ஷோ ஆகுது. முதல்ல நமக்கு ப்ரைஸு கீழே தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல இன்க்ரீஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளகினாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஷாப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நான் கர்சர் கொண்டு போனாவே நமக்கு அந்த டைமிங் ஷோ ஆகுது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் அலைன்மெண்ட் கொஞ்சம் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டைலாம் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் அவுட் ஆப்ஷன் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ செக் அவுட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு எல்லா செட்டிங்ஸையும் முடிச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஷோ ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரீசெட் கவுண்டர் எத்தனை டேஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் டவுன் டைம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 மினிட்ஸ் கொடுக்குறேன். 5 செகண்ட் ஓகே தான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கஸ்டமர் வந்து இப்போ 10 உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து 10 மினிட்ஸ் 5 செகண்ட்குள்ளே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறீங்களோ அது இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 10% கொடுக்குறேன். நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ரேட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் பர்சன்டேஜ்லேயே இருக்கட்டும். இப்போ மினிமம் கார்ட் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் எனபிள் ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் $50 ஓகே தான். நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அதனால் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ எந்தெந்த பேஜெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணுமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஹோம் பேஜ் வேணும், கேட்டகரி பேஜ் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் செக் அவுட் பட்டன் டைட்டில் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் செக் அவுட்னே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறேன். இப்போ நான் நியூ டேப்ல இருக்கணுமாங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஷாப் பேஜ் ஆப்ஷன் டைட்டில் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செக் அவுட் டிசைன் ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மெசேஜ் ஷோ ஆகணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் கோட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொசிஷன் எப்படி இருக்கணுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நமக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் டிசைன் பண்ணுறதுனா கூட அதே ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஃப்ரண்ட் எண்ட் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி இருக்கிறத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு $100 தான் இருக்குது. ஏன்னா நம்ம 50 தான் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருந்தோம், சாரி மினிமம் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் நமக்கு இப்போ இந்த ஆஃபர் நமக்கு எனபிளாக இருக்கும். இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் அவுட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம 10% கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு அந்த 10% ஆஃபர்ஸ் தான் நமக்கு ஷோ ஆகுது. செக் அவுட் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு ஃபைனலாக செக் அவுட் பேஜ் வந்துட்டோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் செக் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருந்தோமோ அது ஷோ ஆகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண கவுண்டவுனையும் நம்ம ஷோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கவுண்டவுன் டைமர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது சேஞ்ச் கூட பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் எதுவும் டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான் உங்களுக்கு. அதனால் இதில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. நான் கவுண்டவுன் எவர்கிரீன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதோட ப்ரிவியூ எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நான் ஃப்ரண்ட் எண்ட் பார்க்குறேன். நான் இப்போ எக்ஸாம்பிள் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷாப் பேஜில் அந்த நமக்கு கவுண்டவுன் ஷோ ஆகுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கு. நான் வியூ கார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கார்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் அவுட் ஆஃபரும் நமக்கு ஷோ ஆகுது. நான் செக் அவுட் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. சாரி 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஓகே, இது நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஹோம் பேஜ் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டவுன் ஆப்ஷன் எப்படி கொண்டு வருதுங்கிற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் பார்க்கும்போதே கொஞ்சம் ஈஸியாக அட்ராக்ஷனாக இருக்கும். உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம கவுண்டவுன் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஜென்ரலாக உங்களுக்கு கவுண்டவுன் வேணுனாலும் நீங்கள் அதை ஷார்ட் கோடை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ப்ராடக்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ப்ராடக்ட் பேஜில் கொண்டு வரலாம். ஷாப் பேஜ்லேயும் ஆப்ஷன் இருக்குன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஷாப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். நான் ஏன்னா ப்ராடக்ட்ஸோட அலைன்மெண்ட்டுக்கு தான் நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கவுண்டவுன் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால நமக்கு ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் நான் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும் போது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். நான் இது அலைன்மெண்ட்லாம் வேரி பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நான் இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் பிளான் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 or 2 பிளகின் மட்டும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஒரு 5 to 10 பிளகின்ஸாவது நீங்கள் மினிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸோட அக்சஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 year அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையை ரொம்ப பெனிஃபிட்ஸாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் லைவ் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நான் ஆன்லைன் இல்லாத பட்சத்தில் உங்களை கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக என்னென்ன தீம்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம், என்னென்ன பிளகின்ஸ்லாம் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.